ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லைட் அப் சேனல். நான் பாலிடெக்னிக் டிஆர்பி டாபிக்ஸ் வந்து ஒன் பை ஒன் அப்லோட் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். நீங்கள் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பண்ணிக்கோங்க. நான் போடுற வீடியோஸ் உங்களோட ப்ரிப்ரேஷனுக்கு கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற டாபிக் த 4 லாஸ்ட் திங்ஸ். இட் இஸ் இன் த 10th யூனிட் ரிட்டன் பை சர் தாமஸ் மோர். தாமஸ் மோரோட லைஃப் பீரியட் 7th February 1478 to 6th July 1535. He was venerated in the Catholic Church as Saint Thomas More. இவரோட ஆக்குபேஷன் லாயர், சோஷியல் ஃபிலாசபர், ஆத்தர், ஸ்டேட்மெண்ட் அண்ட் வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், he was a Renaissance humanist. Then he was a chancellor to Henry VIII. அதுக்கு முன்னாடி சர் தாமஸ் மோரோட ரோல் எல்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா 1521 he was knighted. 1523 became the speaker of the House of Commons. 1525 chancellor of the Duchy of Lancaster. Then 1529 வந்து சான்சலராக இருக்க ஸ்டார்ட் பண்ணுவார் ஹென்ரி VIII. அந்த பீரியட் எதுன்னு பார்த்தீங்கன்னா 1529 October to May 1532. இந்த பீரியடில் தான் அவர் சான்சலராக இருந்திருப்பார். அந்த டைமில் ஹென்ரி VIII அவருக்கும் நிறைய கிளாஷஸ் வந்திருக்கும். இவர் வந்து 1535 டெத் ஆகிட்டார். அந்த 2 years முன்னாடி வந்து அந்த போஸ்ட் வந்து அவர் வேணான்னு சொல்லி விட்டுருவார். பிகாஸ் ஹென்ரி VIII பண்ணுற சில விஷயங்கள் வந்து அவருக்கு பிடிக்காது. அதில் மெயின் என்னென்னு பார்த்தீங்கன்னா, மோர் வந்து எதெல்லாம் அப்போஸ் பண்ணியிருக்காருனா, ஹி அப்போஸ்ட் ப்ரொட்டஸ்டன்ட் ரிஃபர்மேஷன். அண்ட் செகண்ட் ஒன், ஹென்ரி VIII செப்பரேஷன் ஃப்ரம் த கேத்தோலிக் சர்ச். அண்ட் த தேர்ட் ரீசன் வந்து ஹி ரெஃப்யூஸ் டு அக்னாலேஜ் ஹென்ரி ஆஸ் சுப்ரீம் ஹெட் ஆஃப் த சர்ச் ஆஃப் இங்கிலாந்து. ஹென்ரி VIII வந்து ஒரு சர்ச் ஆஃப் இங்கிலாண்டுக்கு ஹெட் ஆகிறது வந்து மோர் விரும்பலை. ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஹென்ரி VIII வாண்டட் டு மேரி ஆனி பாய்லன். இது வந்து செகண்ட் மேரேஜ். ஆல்ரெடி வந்து இவருக்கு ஒய்ஃப் இருப்பாங்க, கேத்ரின் ஆஃப் அரகன். ஸோ இவர் வந்து டிவோர்ஸ் கேட்டு செகண்ட் மேரேஜ் வந்து நான் பண்ணணும்னு கேட்கும்போது மோர் வந்து அதை அக்செப்ட் பண்ண மாட்டார். பிகாஸ் இட் இஸ் நாட் இன் த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ஆஃப் கேத்தோலிக் சர்ச். ஸோ இதனால் ஹென்ரி VIIIக்கும் மோருக்கும் கிளாஷஸ் வந்துடும். அட்லாஸ்ட் என்ன ஆகும்னா, ஹென்ரி VIII வந்து அந்த ஹெட் ஆஃப் த சர்ச் ஆஃப் இங்கிலாண்டுக்கு வந்து ஆகும்போது இவர் வந்து அதை ரெஃப்யூஸ் பண்ணுவார். ஸோ அதனால் ஹென்ரி VIII அவங்களாம் என்ன ஆர்டர் பண்ணுவாங்கன்னா, இவரை வந்து ட்ரெஷனில் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஹி வாஸ் கன்விக்டட் ஆஃப் ட்ரெஷன் ஃபார் ரெஃப்யூசிங் டு டேக் த ஓத் ஆஃப் சுப்ரீமசி அப்படின்ட்டு அவரை பண்ணிடுவாங்க. தென் வந்து இவரோட டெத் வந்து பார்த்திங்கன்னா 1535 டவர் ஹில்ல வந்து இவர் எக்ஸிக்யூட் பண்ணிடுவாங்க. அப்போ எக்ஸிக்யூட் பண்ணும்போது மோரோட ஃபைனல் வேர்ட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஐ டை த கிங்ஸ் குட் சர்வெண்ட் அண்ட் காட்ஸ் ஃபர்ஸ்ட். இதுதான் வந்து தீஸ் ஆர் ஆல் த ஃபைனல் வேர்ட்ஸ் ஆஃப் தாமஸ் மோர் வென் ஹி வாஸ் எக்ஸிக்யூட்டட் இன் த டவர் ஹில் இன் த இயர் 1535. இவர் இறந்ததுக்கப்புறம் போப் பியர்ஸ் 11 ஹி வாஸ் கெனனைஸ்டு மோர் இன் 35 ஆஸ் அ மார்டையர். இவர் வந்து ஒரு மார்டையர் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது இந்த இயர் 2000 போப் ஜான் பால் II என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னா, மோர் வந்து ஹீ இஸ் அ பேட்ரான் செயின்ட் ஆஃப் ஸ்டேட்மேன் அண்ட் பொலிட்டிஷியன் அப்படின்னு சொல்லி இவரை வந்து ப்ரைஸ் பண்ணியிருப்பாங்க. சர் தாமஸ் மோர் ஹீ பிலாங்ஸ் டு டியூடர் பீரியட். இதுதான் வந்து இவரை பற்றின இன்ஃபர்மேஷன். ஸோ ஹென்ரி VIIIக்கும் சர் தாமஸ் மோருக்கும் என்ன ரிலேஷன்ஷிப், எதனால் 2 பேரும் அப்போஸ் ஆனாங்க அப்படின்றது நீங்கள் கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க. Then come to the text, the 4 last things. Article the 4 last things. இது வந்து எந்த இயரில் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்கன்னா 1522 பப்ளிஷ்டு போஸ்ட்மஸ்லி. அதாவது மோர் இறந்ததுக்கப்புறம் தான் இந்த ஒர்க்கை பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. இந்த 4 லாஸ்ட் திங்ஸ் அப்படின்றது எதை ரெஃபர் பண்ணுதுன்னு, ஆக்சுவலி மோரோட பொண்ணு மார்க்ரெட் அவங்களுக்கு வந்து சர் தாமஸ் மோர் வந்து அட்வைஸ் பண்ணுற மாதிரி. என்ன அட்வைஸ் பண்ணுறாருன்னா, யூ ஹாவ் டு மெடிடேட் ஆன் டெத், ஜட்ஜ்மெண்ட், பெயின், ஜாய். இது எல்லாமே ஒரு மனுஷங்க வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும். பிகாஸ் இதெல்லாம் ஒரு மனுஷங்க கிட்ட இருந்தால் தான் நம்ம வந்து ஒரு ஸ்பிரிச்சுவல் சிக்னஸை வந்து நம்ம எகெயின்ஸ்ட் பண்ணி அதுலேருந்து மீண்டு வர முடியும் அப்படின்னு சொல்லுவார். ஒரு ஹேர்ப், அதாவது ஒரு மெடிக்கல் ஹேர்ப் மாதிரி வந்து இந்த 4 லாஸ்ட் திங்ஸை சொல்லிவிட்டு ஸ்பிரிச்சுவல் சிக்னஸ் அப்படின்றது எதை சொல்கிறாருன்னா, இந்த 7 sins. நம்ம டாக்டர் ஃபாஸ்டர்ஸில் கூட பார்த்துருப்போம் 7 sins. அந்த 7 sins என்னன்னு பார்த்தீங்கன்னா, ப்ரைட், கவர்டியஸ்னஸ், லஸ்ட், ஆங்கர், கிளட்டனி, என்வி, ஸ்லாத். இந்த சின்ஸ்லலாம் நம்ம வந்து இதிலிருந்து நம்ம வெளியில் வரணும் அப்படின்னா இந்த 4 லாஸ்ட் திங்ஸை வந்து நம்ம ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கணும்னு சொல்லியிருப்பார். இவர் வந்து ஹி ப்ரைசஸ் பைபிள் ஆஸ் வெல் அஸ் ஹி ப்ரைசஸ் கிரைஸ்ட். அப்போ வந்து பைபிளில் வந்து த 4 லாஸ்ட் திங்ஸ் ஆர் 4 லாஸ்ட் திங்ஸ் ஆஃப் மேன். இதை வந்து எதை ரெஃபர் பண்ணுதுன்னா, டெத், ஜட்ஜ்மெண்ட், ஹெவன், ஹெல். ஸோ த 4 லாஸ்ட் திங்ஸ் ரெஃபர்ஸ் டு டெத், ஜட்ஜ்மெண்ட், ஹெவன், ஹெல். இது வந்து ரொம்ப ஒரு ஹியூமன் சோலுக்கு வந்து முக்கியம். ஒரு ஹியூமன் சோல் வந்து இருக்கும்போதும் சரி, இறந்ததுக்கப்புறமும் சரி, இந்த 4 இருந்துச்சுன்னா தான் அந்த ஹியூமன் சோல் வந்து ப்ளெஷராக இருக்கும் அப்படின்னு அவர் சொல்லுவார். ஹி வாஸ் கமெண்டட் ஆஸ் அ கலெக்டிவ் டாபிக் ஃபார் பியர்ஸ் மெடிடேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க.
செயின்ட் ஃபிலிப் நெரி இவர் என்ன சொல்லியிருப்பாருன்னா, பிகினர்ஸ் இன் ரிலீஜியன் ஆர் டு எக்ஸசைஸ் தெம்செல்ஃப் பிரின்சிபலி இன் மெடிடேஷன் ஆன் த 4 லாஸ்ட் திங்ஸ். அதாவது ஒரு ரிலீஜியனில் யாரெல்லாம் வந்து புதுசாக வந்தாலும் சரி, ஒரு பிகினர்ஸாக இருந்தாலும் சரி, தே ஹாவ் டு ப்ராக்டிஸ், தே ஹாவ் டு மெடிடேட் தீஸ் 4 லாஸ்ட் திங்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் சப்ளிகேஷன் ஆஃப் சோல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது டெக்ஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா இவ எப்படி ஸ்டார்ட் பண்ணியிருப்பாருன்னா, நம்ம ஒருத்தர் காடை பிலீவ் பண்ணுறோம் அப்படின்னா அது வந்து ஃபெய்த்னால் மட்டும் பிலீவ் பண்ணக்கூடாது, அதுக்கு வந்து ஒரு ரீசன் இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. தென் வந்து ஹி ப்ரைசஸ் கிரைஸ்ட். என்ன சொல்லியிருப்பாருன்னா, கிரைஸ்ட் தான் வந்து ரொம்ப விஸ்டம் உள்ள ஒரு மனுஷர், ரொம்ப விட், யாருமே வந்து கிரைஸ்டுக்கு ஈக்குவலாக இருக்க முடியாது, ஏன்னா பைபிளில் வந்து அவ்வளோ விஷயங்கள் வந்து சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் பர்டிகுலராக எதை வந்து சொல்லுவாருன்னா 7th சாப்டர் ஆஃப் எக்லசியாஸ்டிக்ஸ் இந்த சாப்டர் அவர் ரெஃபர் பண்ணியிருப்பார். இதில் என்ன சொல்லியிருப்பாருன்னா, மோர் ஃப்ரூட்ஃபுல் அட்வைஸ் அண்ட் கவுன்சில் டு த ஃபார்மிங் அண்ட் ஃப்ரேமிங் ஆஃப் மேன்ஸ் மேனர் இன் வர்ச்சு அண்ட் அவாய்டிங் ஆஃப் சின். ஸோ இந்த 7th சாப்டரில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, எல்லா மேனுக்கும் ஒரு அட்வைஸ் என்ன அப்படின்னா, வர்ச்சு தான் வந்து ஒருத்தருக்கு இம்பார்ட்டண்ட், வர்ச்சு மூலமாக தான் நம்மளோட சின்ஸை வந்து நம்ம அவாய்ட் பண்ண முடியும் அப்படின்றது இந்த 7th சாப்டரில் அவங்க எம்ஃபசைஸ் பண்ணியிருப்பாங்க. இந்த மாதிரி ஒரு விஷயத்தை வந்து பைபிளில் தான் சொல்லியிருப்பாங்க. ஈவன் த ஓல்டு ஃபிலாசபர்ஸ் கூட செக்யூலியர் லிட்ரேச்சரில் கூட சொன்னது கிடையாது. ஸோ செக்யூலியர் லிட்ரேச்சர் மீன்ஸ் இட் இஸ் ரிலேட்டட் டு நான் ரிலீஜன், இதில் கூட அவங்க சொன்னதில்லை. இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் எதில் சொல்லியிருக்காங்கன்னா பைபிளில் தான் சொல்லியிருக்காங்க. அண்ட் ஒருத்தர் வந்து ஒரு சோலை வந்து சிக்னஸ் ஆஃப் சின்லேருந்து ப்ரிசர்வ் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லியிருப்பார். நம்மளோட சோலை வந்து அந்த சிக்னஸ்லேருந்து ப்ரிசர்வ் பண்ணி ஒரு எட்டர்னல் ஜாய் நமக்கு வேணும் அப்படின்னா இந்த 4 லாஸ்ட் திங்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இந்த 4 லாஸ்ட் திங்ஸை அவர் எப்படி இன்டெரக்டாக ரெஃபர் பண்ணியிருப்பாருன்னா, இது வந்து ஒரு மெடிசன் மாதிரி, ஒரு ஹர்ப் மாதிரி ஒரு சோலுக்கு வந்து இம்பார்ட்டண்ட். இப்போ வந்து ஒருத்தர் வந்து என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, ஒரு ஃபிசிஷியன் வந்து ஒரு மருந்தை கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய ஊர், நிறைய ஃபாரவே கண்ட்ரீஸ்க்கெல்லாம் போய் கண்டுபிடிச்சிட்டு வருவார். அவர் ஈவன் வந்து ரொம்ப எக்ஸாஸ்டட் ஆகிடுவார். ஆனால் இங்கே எல்லாருமே புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம் வந்து நம்ம சோல் தான், ஒரு கார்டன் அப்படின்றது நம்ம சோல் தான் அப்படின்னு அவர் சொல்லியிருப்பார். தென் ரிமெம்பர் த லாஸ்ட் திங்ஸ் அண்ட் யூ ஷல் நெவர் சின் இன் திஸ் வேர்ல்ட். இந்த லாஸ்ட் 4 திங்ஸ், அதாவது டெத், ஜட்ஜ்மெண்ட், ஹெவன், ஹெல், இது வந்து ஒன்று இருந்துச்சு அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் வந்து சின் அப்படின்றதே ஒன்று கிடையாது. 4 லாஸ்ட் திங்ஸ் வந்து இட் இஸ் எ மெடிசன் விச் ஹேஸ் டு சர்வ் டு எவ்ரி மேன். இந்த வேர்ல்டில் இருக்கக்கூடிய எல்லா ஒரு பர்சனுக்கும் வந்து இந்த 4 லாஸ்ட் திங்ஸ் வந்து ஒரு மெடிசனாக இருக்கணும், அப்போ தான் வந்து நம்ம சின்லேருந்து ப்ரிசர்வ் பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஈவன் இந்த மெடிசனில் வந்து சம் பார்ட் ஆஃப் த மெடிசன் இஸ் வெரி பிட்டர் அண்ட் பெயின்ஃபுல் டு ரிசீவ் அப்படின்னு சொல்லியிருப்பார். அடுத்தது ஹி மோஸ்ட்லி டாக்ஸ் அபவுட் டெத். ஸோ இந்த 4 லாஸ்ட் திங்ஸில் அவர் டெத்தை பற்றி தான் சொல்லியிருப்பாங்க. ஈவன் நிறைய பேர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, திஸ் ஒர்க் இஸ் அன்ஃபினிஷ்டுன்னு கூட சொல்லியிருக்காங்க. ஹி சேஸ் ஃப்ளஷ்லி அண்ட் வேர்ல்ட்லி ப்ளஷர் இஸ் ஆஃப் ட்ரூத் நாட் ப்ளசன்ட் பட் பிட்டர். ஸ்பிரிச்சுவல் ப்ளஷர் இஸ் ஆஃபர் ட்ரூத் அண்ட் ஸோ ஸ்வீட். Spiritual pleasure and comfort which many of the old martyrs had in the hope of heaven. So spiritual pleasure அப்படின்றது வந்து ஒரு ஹியூமன் சோலுக்கு கம்ஃபர்ட் கொடுக்குது. அது வந்து ப்ரெசென்ட்டில் அலைவாக இருக்கும்போது மட்டும் இல்லை, இப்போ நிறைய மார்ட்டியர்ஸ் வந்து இறந்து இப்போ ஹெவனில் இருப்பாங்க, அவங்களுக்கும் ஒரு ரே ஆஃப் ஹோப் வந்து எது கொடுக்குதுன்னா இந்த ஸ்பிரிச்சுவல் ப்ளஷர் தான் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இதில் 2 ரெஃபரன்ஸ் வந்து சொல்லியிருப்பாங்க. டாக்டர் செயின்ட் ஆஸ்டின், தென் வந்து ஜீசஸ் கிரைஸ்ட் வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, நம்ம எல்லாருமே ஹெவனுக்கு போகணும் அப்படின்னா த வே இஸ் வெரி ஸ்ட்ரெயிட், ஷார்ப் அண்ட் பெயின்ஃபுல். ஹெவனுக்கு ரீச் ஆகணும் அப்படின்றது வந்து இட் இஸ் நாட் அ ஈஸி ஒன். அண்ட் கிரைஸ்டோட பாடி பெயின், இப்போ வந்து கிரைஸ்ட் வந்து ஒரு ஸ்பிரிச்சுவலாக அட்டைன் பண்ணியிருக்காரு அப்படின்னா அவர் வாழ்ந்த போது அவர் எவ்வளோ பாடி பெயின் வந்து அவர் அனுபவிச்சார். ஆனால் அந்த பாடி வந்து நமக்கு பெயினாக இருந்தாலும் நம்மளோட சோலுக்கு வந்து அது ப்ளெஷராக இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பார். உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும்னா, இப்போ ஃபாஸ்டிங் வந்து நம்ம வருத்திக்கிட்டு நம்ம செய்கிற ஒரு விஷயம், ஆனால் அந்த ஃபாஸ்டிங் இருக்கும்போது நமக்கு வந்து அது அவ்வளோவா தெரியாது அப்படின்னா அது காடுக்காக நம்ம செய்கிறோம் அப்படிங்கும்போது ஒரு ப்ளெஷர், ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஃபீலிங் வந்து இருக்கும். இதை தான் இவர் சொல்லியிருப்பார். அடுத்தது வந்து இன்னொரு ரெஃபரன்ஸ், செயின்ட் கிராசஸ்டம் சேஸ் பெயின் மே பி கிரீவியஸ் பட் இட் இஸ் பிளசன்ட் வென் வி வில்லிங்லி அக்செப்ட் இட். பெயின் வந்து நமக்கு ஒரு மாதிரி கிரீவியஸ், அதாவது ரொம்ப வருத்தமாக இருந்தாலும் நம்ம அதை வில்லிங்காக செய்யும்போது நமக்கான ஸ்பிரிச்சுவல் ப்ளஷர் வந்து கண்டிப்பாக நமக்கு கிடைக்கும் அப்படின்ட்டு. அதே மாதிரி பெயின் அப்படின்றது நமக்கு எதுலலாம் இருக்குது அப்படின்னா ப்ரேயர், பில்கிரிமேஜ், ஃபாஸ்டிங், டிசிப்ளின், ட்ரிபுலேஷன், அஃபெக்ஷன் அண்ட் அதர் ஸ்பிரிச்சுவல் எக்ஸசைஸ். ஸோ இதெல்லாம் வந்து ஒரு ஸ்பிரிச்சுவல் எக்ஸசைஸ் மாதிரி சொல்லியிருக்காங்க. பை விச் த சோல் வில்லிங்லி ஒர்க் வித் த பாடி பை தியர் ஓன் பனிஷ்மெண்ட் ஆர் பர்ஜூ. அது லாஸ்ட்டில் வந்து இவர் என்ன சொல்லியிருப்பாருன்னா, ஹூம்ஸ் ஓவர், அதாவது யாராக இருந்தாலும் சரி ஒரு பெயினை வந்து நம்ம ப்ளெஷர் காடுக்காக பண்ணும்போது அது ப்ளெஷராக நினச்சோம்னா மட்டும்தான்
அது வந்து நமக்கு ஒரு ப்ளசண்ட்டை கொடுக்கும், நம்ம சோலுக்கு வந்து ஒரு ப்ளஷரை கொடுக்கும், நம்மளை சிக்னஸ்லேருந்து ப்ரிசர்வ் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஹி சேஸ் ஒன் who has a dullness of spirit and weariness of mind, he will feel more pain 4 times than normal. இப்போது நம்ம நார்மலாக ஒன்று செய்யும் போது அதுக்கு நமக்கு நார்மல் பெயின் தான் இருக்கும். ஆனால் நமக்கு வந்து ஒரு ஸ்பிரிச்சுவலை வந்து நம்ம ஒரு டல்னஸோட இல்லை ஒரு டர்ட்டி மைண்டோட அதை செஞ்சோம்னா, கடவுளுக்காக அதை அப்படி செய்யும்போது நம்ம அதை ஒரு டர்ட்டி மைண்டோட சலிச்சுட்டு செஞ்சோம்னா 4 டைம் வந்து, அதாவது 4 டைம் ஜாஸ்தி பெயின் வந்து நமக்கு இருக்கும் நார்மல் பெயினை விட அப்படின்னு சொல்லியிருப்பாரு. இப்போ நான் ரீட் பண்ணதெல்லாம் ஆக்சுவலி வந்து டெக்ஸ்டுவல் லைன்ஸ். கன்க்ளூஷனில் என்ன சொல்லியிருப்பாருன்னா, இதுவும் டெக்ஸ்டுவல் லைன்ஸ். த மோர் ப்ளஷர் தே பர்சீவ்ட் இன் தியர் ஃப்ளெஷ்லி அஃப்ளிக்ஷன்ஸ் எய்தர் புட் அன்டு தெம் பை காட் ஆர் டேக்கன் பை தெம்செல்ஸ் ஆஃப் காட் சேக். இதுதான் வந்து கன்க்ளூஷன் பாயிண்ட். அண்ட் பாயிண்ட்ஸ் டு ரிமெம்பரில் பார்த்தீங்கன்னா சார் தாமஸ் மோரோட டீட்டெயில்ஸ் பார்த்துக்கோங்க. த 4 லாஸ்டிங்ஸ் அப்படின்றது ஜட்ஜ்மெண்ட், டெத், ஹெவன் அண்ட் ஹெல். இதுதான் வந்து அண்ட் கமெண்டட் அஸ் எ கலெக்டிவ் டாபிக் ஃபார் பியர்ஸ் மெடிடேஷன் அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. இதில் ரெஃபரன்ஸ் வந்து 7th chapter 2. ஸோ இந்த 4 லாஸ்டிங்ஸ் வந்து இட் இஸ் ஒரு ஹெர்ப் மாதிரி சொல்லியிருப்பாங்க. எதிலிருந்து நம்மளை ப்ரிசர்வ் பண்ணிக்கிறதுக்குனா ஸ்பிரிச்சுவல் சிக்னஸ். ஸோ அந்த சிக்னஸ் ரெஃபர்ஸ் டு 7 deadly sins. இதுதான் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். தேங்க்யூ. ஐ ஹோப் திஸ் வீடியோ வுட் ஹெல்ப் யூ ஃபார் யுவர் பெஸ்ட் ப்ரிப்பரேஷன். விஷ் யூ ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ.